இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இவங்க வந்து எங்களுடைய கிளைண்ட் டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி. இவங்க சேனலில் வந்து நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறோம். நீங்கள் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம், இல்லை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். சேனல் மேனேஜர் பை ராஜவித்யாலன்னு இருக்கும். வீடியோவுடைய எண்ட்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து 63 வீடியோவில் 37,000 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. நாங்கள் பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் உங்களுடைய சேனலில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் மடங்கு வியூஸை கொண்டு வரலாம். அதை எப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்க்குறது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் நான் போட சொல்கிறேன். அதாவது நான் பேச எந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுறேன்றதை இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு வரும். இங்கே இல்லை இங்கே எங்கே இடம் இருக்கோ வரும். இப்போ முதல் வீடியோவை நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் வந்து சிஸ்டமில் பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவங்க சேனலும் போய் பார்க்கலாம். இப்போ முதல் வீடியோ பாருங்கள், ஒரு பாப்புலரில் நான் பார்க்குறேன். டிவி ஃபோன் கேட்டு இனி குழந்தைங்க அழமாட்டாங்க அப்படின்னு நாங்கள் வந்து டைட்டில் போட்டிருக்கோம். ஃபோன் கேட்கும் குழந்தையா 5 தீர்வுகள் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் போட்டிருக்கோம். ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம் தம்ப்நெயிலில். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பார்ப்போம். முதல்ல வந்து மார்க்கெட் சைஸுங்க. இப்போது டிவி ஃபோன் கேட்டு நிறைய குழந்தைங்க வந்து இப்போது 5 இயர்ஸ்க்குள்ளேயே இப்போ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் ஃபோன் இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டுறாங்க, ஃபோன் இல்லைன்னா அடம் பிடிக்கிறாங்க, அவங்க அழுகிறாங்கன்னா ஃபோன் கொடுக்குறோம். இப்படி எல்லாத்துக்குமே ஃபோன் கொடுக்குறோம்ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குங்க. இப்போ வந்து குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு இல்லையா, தூங்க மாட்டாங்க ஒழுங்காக. குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு இல்லையா. இப்போது குழந்தைங்களுக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை குழந்தைங்க இப்போ உடனடியாக காய்ச்சலில் இருக்கும், அப்போ உடனடியாக அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அப்போது எதுக்கு வந்து மார்க்கெட் சைஸ் பெருசாக இருக்கோ அதுக்கு வந்து நாங்கள் வீடியோ போடுறோங்க. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், மொபைல் அடிக்ஷனை எடுக்கிறோம். இப்போது அதுக்கு டைட்டில் பாருங்களேன், மொபைல் அடிக்ஷனை நிறுத்துவது எப்படி அப்படின்னு நாங்கள் போடலை. டிவி ஃபோன் கேட்டு இனி குழந்தைங்க அழமாட்டாங்க. இனி அப்படின்னா என்ன புதுசாக இதில் கொண்டு வர போகிறாங்க, என்ன புதுசாக இதில் இருக்குது அப்படின்றத வந்து வியூவர்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஃபோட்டோ பாருங்களேன், இதில் தான் நாங்கள் வந்து மண்டையை கசக்க வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னா, அந்த குழந்தை வந்து ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கு. அந்த ஃபோன் பார்க்குறது வந்து முகத்தில் வந்து ரெட் கலர் லைட் அடிக்கிறோம், டேஞ்சர் சிம்பிள் அப்படின்னு. நீங்கள் நார்மலாக ஒரு கூகுளில் போயிட்டு ஒரு ஃபாரின் குழந்தை வந்து அந்த ஏதோ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜெமினை ஏஐ யூஸ் பண்ணுறோங்க. ஏஐ வந்து இப்போ நீங்கள் ஃப்ளைட்டு மேலே ஏறி ஒரு குழந்தை உட்காந்துருக்கணும்னு சொன்னால் கொடுக்கும், இல்லை ஒரு ஃப்ளைட்டு மேலே குழந்தை ஏறி நிற்கணும்னு சொன்னால் கொடுக்கும். நாங்கள் வந்து இப்படி கேட்குறோம். இதுதான் எங்களுடைய இன்புட். அதாவது எங்ககிட்ட சேனல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் எங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் நாங்கள் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், குழந்தை குண்டாக 10 காலை உணவுகள். இப்போ இந்த குண்டு ஒல்லி அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு ஊண்டிங்கான ஒரு வார்த்தை தான். நீ குண்டுன்னு சொன்னால் அது ஒரு பாடி ஷேப்பிங் வார்த்தை தான். நாங்கள் வந்து குண்டாக அப்படின்ற வார்த்தையை புதுசாக அதில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ குழந்தை எடை அதிகரிக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோம், குண்டாக அப்படின்னு சொல்லி போடுறோம். இது வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது. என்னடா இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்த்தது இல்லையே. இப்போது அதில் வந்து நாங்கள் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோவும் போட்டிருக்கோம். ஸோ இதனால தான் அந்த வீடியோ எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 2,96,000 வியூஸ் போயிருக்கு. அடுத்து பாருங்கள், குழந்தைகளுக்கு ஆட்டிசமா இந்த ஒரு டாபிக் இருக்குது பாருங்கள். குழந்தைங்க வச்சுருக்கவங்க எல்லாருமே குழந்தைங்க ஒரு க்ரேஸியாக பிஹேவ் பண்ணும் போது, ரொம்ப மற்றவங்கள போட்டு அடிக்கும் போது, இல்லை வந்து சாப்பிடாமல் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். புதுசாக நியூ மாம்ஸ்க்கு டவுட் இருக்கும். ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆட்டிசமா 10 அறிகுறிகளை வைத்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா 2,21,000 வியூஸ் போயிருக்கு. அடுத்து வந்து அடங்காத குழந்தையா அடித்திட்டுக்கு மாற்றான 5 வழிகள் இதோ. இப்போ வந்து குழந்தைங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும், இப்போ நீங்கள் மேலே ஏறாதனா ஏறும், அடிக்காதீங்க நம்மளை அடிக்காதுன்னு சொன்னால் அடிக்கும், ஃபோன் வேணும்னு சொல்லும், சாக்லேட் சாப்பிடாதுன்னா வேணும்னு சொல்லும். ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் போய் ஒரு கடையில் போய் காசு கொடுக்கலான்ட்டு போவீங்க, ஆனால் அது காசு கொடுக்குறேன்னு சொல்லும், அது காசு கொடுத்துட்டோம்னா அழுக ஆரம்பிச்சிடும்.
இதுக்கு எதுக்கு அழுகுதுன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம பேரண்டிங்னு பார்த்திங்கன்னா 2 விஷயந்தான். ஒன்று வந்து அடிக்கிறது, இல்லை வந்து திட்டுறது. இதைத்தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ இது 2க்கும் மாற்றான ஒரு விஷயம் என்ன? ஸோ இதைத்தான் நம்ம வந்து யோசிக்கணும். என்ன வந்து நீங்கள் வீடியோ எது வந்து மார்க்கெட் சைஸ் பெருசாக இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன? இப்போது வந்து நீங்கள் கூகுள் ட்ரெண்ட்ஸ் பார்த்தோ இல்லை வந்து ChatGPT கேட்டோ இதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. சிம்பிளாக நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதுங்க. இது மாதிரி நாங்கள் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸையும் நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், தெம்பில்லாத குழந்தையா. இப்போ பாருங்கள், தெம்பில்லாத குழந்தையான்றதுக்கு வந்து ஒரு குழந்தை சோகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் போட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு குழந்தைக்கு வந்து டயப்பர் போட்டு அதுக்கப்புறமா அந்த இது வச்சுருக்கோம், அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வந்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி தம்ப்நெயில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சோர்வாக இருக்கக்கூடிய குழந்தைய நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ ஆக்சிஜன் மாஸ்க்காக எனக்கு தெரியல, ஆக்சிஜன் மாஸ்க் நீங்கள் வைக்கும்போது ரொம்ப தெம்பில்லாத ஒரு எமோஷனை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் வச்சுருக்கிற ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பாவமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து ஏஐ தான், சரிங்களா? அடுத்து குழந்தை வெள்ளையாக 5 வழிகள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சி தாங்க. கருப்பான குழந்தையா 5 வழிகளில் வெள்ளையாக்கலாம். இதை நாங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லும் போது, இல்லைங்க நான் இதை போட மாட்டேன் அப்படின்னாங்க. ஏங்க அப்படி சொல்லி கேட்டேன். இல்லை நான் அப்படி வந்து பார்க்க மாட்டேன், நானே வந்து ஃபைட் பண்ணுவேன். குழந்தை வந்து இந்த கலராக இருக்குது, அந்த கலராக இருக்குது, இவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் ஃபைட் பண்ணுவேன். நான் சொன்னேன், அதைத்தான் நீங்கள் உள்ளே ஃபைட் பண்ணணும், சரிங்களா? உள்ளே வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கருப்பானது ஒன்றும் கிடையாது, கருப்போ வெள்ளையோ அது வந்து ஒரு ஸ்கின்னு தான், சரிங்களா? அது உள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் டிசைட் பண்ணுது அப்படின்றத உள்ளே பேசுங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, ஒரு காமனாகவே லைக் கருப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நிறமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா. ஸோ இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள், 1,10,000 வியூஸ் போயிருக்கு. எல்லாருக்கும் ரிலேட் ஆகலைன்னா அந்த வீடியோ வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. எல்லாருக்கும் வந்து ரிலேட் ஆச்சு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சிலருக்கு வந்து தப்புனே தெரியாது, ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க, குழந்தை வந்து காது இந்த கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த கலரில் வரும், இல்லை குழந்தை வந்து ஹைட்டாக வரும். அது இப்போ கருப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது மட்டுமே டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ஹைட்டாக வளரும், இல்லை கை இந்த மாதிரி இருக்குது, தலை இந்த மாதிரி இருக்குது, முடி இந்த மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்கிறதே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான். இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி பக்காவாக கண்டென்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேயே டிஸ்க்ளைமர் போட்டு பக்காவாக அந்த வீடியோ வந்து பண்ணோம். அடுத்து பாருங்கள், பிடிவாத குழந்தையை திருத்த 5 ஜப்பானிய ரகசியங்கள். இப்போது ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ 2026 வாழ்கிறோன்னா அவங்க வந்து 2052 வாழ்வாங்க. லைக் வந்து அவங்களுடைய ஒரு சர்வீஸ் குவாலிட்டியை வந்து நம்ம மேட்சே பண்ண முடியாது, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம மேட்ச் பண்ண முடியாது, அவங்களுடைய எதுவுமே நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியாத நிலைமையில் தான் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் வந்து ஜப்பானில் இருக்காங்க. அவங்க வந்து நிறையா சொல்லுவாங்க, நான் வந்து ஜப்பான் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த நாட்டில் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போ வந்து அவங்க 100 வயசுக்கு தாண்டி வாழ்கிறாங்க, நிறைய பேர் சிங்கிளாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஜப்பான்லேருந்து மெமரி டெக்னிக்ஸ் எடுத்துக்கலாம், ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, குழந்தைங்கள என்னுடைய கிளைண்ட்டுக்கே வந்து புதுசாக இருந்தது. ஸோ குழந்தைங்கள வந்து எப்படி வளர்க்கலாம், அந்த மாதிரி நெறிகள்லாம் அவங்க என்ன வச்சுருக்காங்க. இது நீங்கள் வந்து பிடிவாத குழந்தையை திருத்த 5 திருக்குறள் கூட வைக்கலாம். எங்களுடைய கிளைண்ட் சேனல் ஒரு சேனலில் வந்து சர்க்கரையை குறைக்க திருவள்ளுவர் சொல்லும் 5 ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோங்க. இப்போ திருவள்ளுவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதில் திருவள்ளுவர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அதிலிருந்து நாங்கள் எடுத்தோம். இப்போ பாருங்களேன், நீங்கள் ரெகுலராக வந்து சர்க்கரையை குறைக்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து இங்கே யூடியூப்பில் இருக்கு இல்லையா, குழந்தையை திருத்துறதுக்கு வந்து யூடியூப்பில் நிறையா இருக்கு இல்லையா. நாங்கள் என்ன பண்ணோம், ஜப்பானிய ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இதை எப்படி நான் எடுத்தேன்னா, ஒரு இன்ஸ்பிரேஷன் மூலியமாக தான். ஒருத்தவங்க வந்து ஜப்பானில் எப்படி மணி சேவிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை எடுத்து
எப்படி குழந்தைங்களை வந்து திருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் வந்து வீடியோ போட்டோம். இந்த மாதிரி தாங்க ஒரு வீடியோவுக்கு பின்னால் நிறைய பிளானிங் இருக்குதுங்க. இப்போ நாங்கள் ஒரு டைட்டில் தம்ப்நெயில் டெக்ஸ்ட் கொடுக்குறோன்னா அதுக்குன்னு ஒரு SOP வச்சுருக்கோங்க. ஏன்னா ஒரு 11 செக் இருக்குது. அந்த செக்கில் வந்து பாஸ் பண்ணால் தான் அதை கொடுப்போம். அப்படி பாஸ் பண்ணி அதை கொடுத்தாலும் சம்டைம்ஸ் வந்து வியூஸ் போகாதுங்க. எங்களுக்கே தெரியாது ஏன் இது வியூஸ் போகலை. ஆனால் அனலைஸ் பண்ணுவோம், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனாலும் சில டைம் வந்து வியூஸ் போகாது, பல டைம் வந்து வியூஸ் போகுது. இது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக யோசித்து வீடியோ போடுறீங்களா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலுக்கு, அதாவது உங்களுடைய மூளை ப்ளஸ் எங்களுடைய மூளை உங்களுக்கு வேணும்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கோச்சிங்கோ இல்லை சேனல் மேனேஜ்மெண்ட்டோ நாங்கள் வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி செட்டிங் மாற்றுங்க. இல்லை வந்து ஒருத்தவங்க ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருப்பாங்க, நடுவில் வந்து க்ரோ பண்ணி சில பேர் வீடியோ போடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை எங்கள் வெப்சைட்லேயே போட்டிருக்கோம். எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.